ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். யூ ஆர் மை ஃபேட்ஃபுல்ல போட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சொங் ரூபா ரெண்டு பேருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருந்து வெளியே சொங்கு ரெண்டு காலிங் பெல் அடிச்சிட்டு இருந்தான். அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல ரூபா கதவை ஓபன் பண்றா. ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் எதுவுமே சொல்லிக்காம ஒருத்தங்க பார்த்துட்டு இருக்காங்க. ரூபா தான் ஸ்டார்ட் பண்றா. சொங், இன்னிலிருந்து நம்ம புதுசா ஒருத்தங்க பார்த்து அறிமுகமாகி பழகலாமா அப்படின்னு கையை முன்னாடி ஹேண்ட் ஷேக்குக்கு நீட்டுறா. சொங்க பார்த்து, என் பேர் தான் ரூபா, உன்னோட தான் 11th 12th படிச்சேன், அதாவது உன் பக்கத்து கிளாஸ்ல. அப்போலேருந்தே நான் உன்னை பயங்கரமா லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பேச ஆரம்பிக்க சொங்க பாக்குறான். இல்ல நான் தான் மீதியை கம்ப்ளீட் பண்ணுவேன். என்னோட பேரு சொங், உன்னோட பக்கத்து கிளாஸ்ல தான் படிச்சேன். அப்போலேருந்து பயங்கரமா நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அப்ப மட்டும் இல்ல, இப்ப வரைய. இப்ப நமக்கு தேவையானது இந்த ஹேண்ட் ஷேக் கிடையாது, ஹக்குல இருந்து ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு சொங் ரூபாவை கட்டி பிடிச்சுக்கிறான். ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா இப்பயாவது இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் க்ளோஸ் ஆச்சேன்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்காங்க. ரூபாக்கு கண்ணுல கண்ணீரே வந்துருது. கரெக்டா நம்ம சொங்க அவளுக்கு கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஏதோ சத்தம் கேக்குது. ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தா செக்யூரிட்டி தான் போயிட்டு இருக்காங்க. இல்லப்பா, இந்த பக்கமா செக்யூரிட்டிக்காக தான் வந்தேன், நீங்க ரெண்டு பேரும் நிக்கிறத பார்க்க மூவில வர சீன் மாதிரி இருந்ததா, அதான் அப்படியே நின்னுட்டேன்னு சொல்றாரு. இது மூவிக்கு தான் ரிஹர்சல்னு சொல்லிட்டு வேகமா நம்ம சொங்க இழுத்துட்டு ரூபா உள்ள ஓடி போயிடுறா. இன்னும் வேற என்னெல்லாம் ரிஹர்சல் பார்க்க வேண்டி இருக்குன்னு சொங்க கேக்குறான். எனக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்குன்னு ரூபா சொல்றா. அது என்னன்னு கேட்டவன் மறுபடியும் பக்கத்துல வர ரூபா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அது என்னன்னா, இந்த போன் எப்படி இத்தனை நாள் தாக்கு பிடிச்சது, அது எப்படி, அதோட மேஜிக் என்னன்னு கேட்க அதோட பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சுட்டேன். சோ இத்தனை வருஷம் அது எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருந்தது. இதுக்கும் மேல உனக்கு தகவல் வேணும்னா நீ போன் கம்பெனிக்கு தான் போன் பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்க, பசிக்கலையான்னு ரூபா கேக்குறா. எப்படியாவது இவன் டாபிக்க மாத்தி உண்ணுன்னு சொல்லிட்டு, இல்ல நான் ஃபிளைட்லயே சாப்பிட்டேன்னு சொங்க மறுபடியும் பக்கத்துல வரான். ரூபா தள்ளி போயிடுறா. அப்பனா கஷ்டப்பட்டு உனக்காக ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு ஈவினிங்கே மேரினேட் பண்ணி வச்சிட்டு இருக்க, நான் என்ன பைத்தியக்காரியான்னு சொல்லிட்டு வேகமா நம்ம ரூபா சிக்கன் ஃப்ரை பொரிக்க ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் சேர்ந்து சிக்கன் ஃப்ரையும் கோக்கும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. நீ என்ன ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பார்த்த, எப்படி என் மேல உனக்கு ஒன் சைடா லவ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரூபா கேட்க ஆரம்பிக்கிறா. அப்போ சொங் யோசிச்சு பாக்குறான். ரூபா ஒரு தடவை அந்த புக் எங்க அப்படின்னு லைப்ரரியன் கிட்ட கேட்கும் போது, அந்த பையன் வாங்கிட்டாமா, நான் வேணா எழுப்பி வாங்கி தருவான்னு கேட்டாரு. இல்லங்க, இந்த மாதிரி அழகான வெளிச்சத்துல புக்கு படிக்கிற அம்சம் என்னைக்காவது தான் அமையும், என்ஜாய் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு சொன்னால, அன்னைக்குதான் அதை சொன்னதை கேட்டுதான் யார் இந்த பொண்ணுங்கிற மாதிரி இவன் பாத்திருக்கான். அதுக்கப்புறத்துல இருந்து இவன் மேல பயங்கரமா அவனுக்கு கிரஷ் வர ஆரம்பிச்சிருக்கு. இதானா, இவ்வளவுதானா, வேற எதுவும் ரொமான்டிக்கா ஸ்டோரி கிடையாதான்னு சொல்லிட்டு ரூபா கேக்குறா. ஏன் இந்த ஸ்டோரிக்கு என்ன குறைச்சல், இதுக்கும் மேல உன் மேல் லீடா நான் இருக்க முடியாதான்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். இல்ல தாராளமா இருக்கலான்னு ரூபா சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப நாளாவே உன் கதையோட ஹீரோவாவே இருந்துட்டு இருக்கேன், எனக்கு எப்ப ப்ரொமோஷன் கிடைக்கும்னு சொங்க கேட்டு பாக்குறான். ப்ரொமோஷனான்னு சொல்லிட்டு ரூபா திருத்திரன்னு முடிச்சிட்டு இருக்கா. இங்க பாரு, நம்ம பூனைக்குட்டி, இந்த பூனைக்குட்டி கூட எனக்காக பேச சப்போர்ட்க்கு வந்துட்டு இருக்கு. ஆனா நீ எனக்கு ப்ரொமோஷனே கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, இப்ப நான் என்ன பண்ணணும்னு ரூபா கேக்குறா. இங்க பாரு, என் மேல வந்துட்டு இந்த ஆயில் ஸ்மெல்லா இருக்கு, குக்கிங்ல உனக்கு ஹெல்ப் பண்ணும் போது வந்தது, நான் போய் குளிச்சுட்டு வரவா எங்க அப்படின்னு கேக்குறான். குளிச்சுட்டு வரதா, இன்னைக்குதான் நாங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்மே பண்ணிருக்கோம், அதுக்குள்ள இங்கே ஸ்டே பண்றதுலாம் கொஞ்சம் ஓவரா இருக்காதான்னு. இல்லையே, ட்ரெஸ் எல்லாம் உனக்கு மாத்துக்க எதுவுமே இல்ல, இங்க நீ எப்படி ஸ்டே பண்ண முடியும்னு ரூபா கேட்டுட்டு இருக்கா. கார்ல தான் என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, நான் போய் இதை எடுத்துட்டு வந்துடுறேன். அதுவும் இல்லாம நீ எதுவும் தப்பாலாம் யோசிக்க வேணாம், நான் தூங்க போறது இல்ல, ஜெட்லாக் எனக்கு நிறைய இருக்கு, சோ வேலையை தான் நான் பார்க்க போறேன், நீ போய் ரெஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம சொங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ போய் தூங்க ஆரம்பி, நான் போயிட்டு என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு குளிச்சுட்டு என் வேலையை பாக்குறேன்னு சொல்ல, அப்போ ஓகே குட் நைட்னு ரூபா கிளம்பி ரூம்குள்ள வந்துடுறா. ரொம்ப சீக்கிரமா குட் நைட் சொல்லிட்டோமோ, இப்ப என்ன பண்றதுன்னு ரூபா மிங்கிக்கு மெசேஜ் அனுப்புறா. சொங்க என்னோட வீட்டுல தான் இருக்கான் அப்படின்னு. மிங்கி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, என்னடி சொல்ற, த்ரில்லிங்கா இருக்கான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்ல, அவனுக்கு ஜெட்லாக் இருக்கனால லிவிங் ரூம்ல வேலை பார்த்துட்டு இருக்கான், நான் இங்க தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, என்னடி பேசிட்டு இருக்க, உன் கூட ஒரே ரூம்ல ஒன்னா இருந்துட்டு அவன் படுக்க வேலை பார்த்துட்டு இருக்கானா, பைத்தியக்காரங்களா நீங்க ரெண்டு பேரும் அடல்ட் தானேன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம சொங்கும், இன்னைக்கு இனிமே அபிஷியல் டைட்டில் கிடைச்சிருச்சு, நான் அவளுக்கு யார் தெரியுமா, பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு சொங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம லூமோக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். என்னது அபிஷியல்னா அபிஷியலா, அவளே அவ வாயால சொல்லிட்டாளான்னு கேட்க, ஆமாடா அப்படின்னு நம்ம லூமோ கிட்ட சொங்க நக்கலா பேசிட்டு இருக்கான். இங்க அதே மாதிரி மிங்கையும் திட்ட ஆரம்பிக்க, நான் பண்றதா கொஞ்சம் ஓவரா சீக்கிரமா உள்ள வந்து உட்காந்துட்டேனா, அவனுக்கு ஸ்பேஸே கொடுக்கலையான்னு ரூபா யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. திடீர்னு அவ போன்ல ஏதோ ரீல் பாக்குறா, சத்தம் கேட்டுருது. சொங்க எட்டி பாக்குறான். ரூபா நீனும் தூங்கவே இல்லையா, நான் உள்ள வரவா அப்படின்னு கேட்டுட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். இல்ல தூக்கமா இல்ல, கொஞ்சம் டயர்டா இருந்தது, அதனால்தான் கொஞ்ச நேரம் ரீல் பாக்கலான்னு பார்த்தேன், சத்தம் வச்சிட்டேனான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா அப்படின்னு ரூபா கேக்குறா. அவன் பேசலான்னு கொஞ்சம் நக்கலா சிரிச்சுட்டே சொங்க பக்கத்துல உட்காடுறான். எதுக்கு இப்ப நீ சிரிக்கிறன்னு ரூபாக்கு டவுட் வந்துருது.
அதுவா இந்த ரூம்க்கு வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் ட்ரிக் ஏற்பாடு பண்ணிருக்க, அதை நினைச்சுதான் சிரிச்சேன்னு சொங்க சொல்லி வச்சிடுறான். ஏய் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசாதன்னு ரூபா படுத்துட்டு தூக்கம் வருது, நீ வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே ஓகே விடு, நான் உன்னோட ட்ரிக்ஸ் எல்லாம் இனிமே வெளியே சொல்லவே மாட்டேன், எப்படியும் நீ தூங்க போறது கிடையாது, கொஞ்சமாவது முகத்தை காட்டுமா அப்படின்னு எத்தனை மெசேஜ் எழுதி வச்சிருந்தேன் என் போன்ல, எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கு நான் ஏதாவது கோச்சிக்கிட்டேனா, நீ மட்டும் ஏன் கோச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அந்த சாப்டர் 23 உன் புக்ல இருக்கேன்னு சொல்லிட்டு சொங்கதை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அதை பத்தி மட்டும் யாரும் பேசவே கூடாது, அது ஃபுல்லா என்னோட கற்பனையில நானாவே எழுதுனது, நான்லாம் அது வரைக்கும் யாருக்குமே கிஸ் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு ரூபா சொல்லிட்டு இருக்கா. கற்பனையா? அதுவே ரொம்ப நல்லதா இருந்தது, நான் படிச்சேன், ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்ததுன்னு சொல்லிட்டு என்னால எப்படி ஒரிஜினலா கிஸ் பண்றதுன்னு நான் உனக்கு காட்டுறேன்னு சொங்க ரூபாவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரூபா அங்க இருந்து ஓடி ஏஞ்சி போலான்னு ட்ரை பண்ணிருக்கா. சொங்க வேகமா அவளை கட்டி பிடிச்சிட்டு, ரூபா என் முகம் இருக்குல்ல, எக்ஸ்பிரஷனே காட்டவே காட்டாது, ஆனா என் ஹார்ட் பீட் பொய் சொல்லாதுல, எவ்வளவு வேகமா துடிக்குது பாரு, அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ரூபா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ரூபா அப்படியே மெல்ட் ஆயிட்டு அவன் பேசுறதே அப்படியே கேட்டுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலை ரொம்ப ஜாலியா சொங்கி எந்திரிச்சிட்டு வீட்டுல கொஞ்சமா சாப்பிடுறதுக்கு கஞ்சி எல்லாம் ரெடி பண்ணிட்டு சிரிச்சு பாட்டு பாடிட்டே கிளம்பிட்டு இருக்கான். யாரும் கதை தட்டுறாங்க. டெலிவரி மேன் மூலன்னு இவன் கதவை திறந்தா ரூபாவோட அம்மா அப்பா 2 பேரும் அங்கதான் நிக்கிறாங்க. சொங்குக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. உள்ள வந்துட்டு ரூபாவோட அம்மா, தப்பான வீட்டுக்கு எதுவும் வந்துட்டோமா, என்னப்பா சொங்குன்னு கேட்க, வாங்க ஆன்ட்டி வாங்க அங்கிள்னு செருப்புலாம் எடுத்து வைக்கிறான். நான் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரூபா அப்பா சொல்றாரு. நான் கூட இப்பதான் கஞ்சி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரிப்பா ரூபாவை கூப்பிடுவியான்னு உங்க அப்பா கேட்டுட்டு இருக்காரு. அவளா தூங்கிட்டு இருக்கா, போய் எழுப்பி விடுவான்னு சொங்க போயிட்டு, கொஞ்சம் ஓவரா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆண்டி நீங்க போறீங்களா, போய் இவ்வளவு எழுப்பி கூட்டு வரீங்களான்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மா கிளம்பி போறாங்க, போய் ரூபாவை எழுப்புறாங்க. சொங்கு மணி என்னடான்னு கேட்டுட்டு இருக்கா. வந்து சொங்கா, நான் உன் அம்மாடின்னு சொல்ல பதறி அடிச்சுட்டு ஏஞ்சிடுறா. ஏண்டி தப்பான நாளன்னைக்கு தப்பான நேரத்துல வந்துட்டேனா, சீக்கிரமா போய் பிரஷ் பண்ணிட்டு வா, உன் அப்பாவும் சொங்கும் கீழே வெயிட் பண்றாங்க, நானும் போறேன்னு அவங்க அம்மா வந்துடுறாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மாவும் சொங்கு கிட்ட பேசிட்டு இருக்கத ரூபா பிரஷ் பண்ணிட்டே பாத்ரூம்ல இருந்து கேட்டுட்டு இருக்கா. என்னப்பா எப்ப நீ திரும்பி அமெரிக்கா கிளம்ப போறியா அப்படின்னு அவர் கொஞ்சம் டல் ஆயிடுறாரு. இப்பதான் அங்கிள் வந்தேன், திருப்பி கிளம்பணும், வேலை இருக்கு அப்படின்னு சொங்க சொல்லிட்டு இருக்கான். அப்போ கல்யாணம் பண்ணா ரூபா அமெரிக்கா போய் வாழணும் அவங்க அம்மா அப்பாவும் கொஞ்சமா டல் ஆகுறாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு தான் அங்கிள், அங்க வேலையை முடிச்சுட்டு இங்க வந்துட்டேன்னா பார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், அதை முடிச்சுட்டு இங்கே சேர்ந்துருவேன், அங்க கரியரை பில்டப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா அப்பாவும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. ரூபா அதை கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிடுறா. அவளும் வெளியே வரா. அவங்க அப்பா சமைச்செல்லாம் கொண்டு வந்திருக்காரு. சூப்பர்ப்பா, எனக்கு பிடிச்சதா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா ஷாவ்ஜூன் கேஸ் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சீரியஸ் டாபிக்க பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் கிடைச்ச தகவல் படி இனிமேதான் அங்கிள் இன்னும் கொஞ்சம் ஷாவ்ஜூன் கிட்ட போய் பேசணும், எனக்கு இங்க லைசன்ஸ் இல்லங்கிறதால என்னால டைரக்டா அவங்க கிட்ட போய் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொங்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சொங்கு ரூபாவும் வெளியே கிளம்புறாங்க ஷாவ்ஜூன் கேஸ் பத்தி பாக்குறதுக்காக. கார்ல ஏறினதுமே ரூபா சொல்லிட்டு இருக்கா, நீ அமெரிக்கால இருந்து திருப்பி இங்க வர போறேன்னு கேள்விப்பட்டேன், அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, இங்க பாரு அங்க நான் போனது என் அம்மாக்கும் அப்பாக்கும் நிறைய ப்ராப்ளம் இருந்தது, அதை செட்டில் பண்றதுக்கு தான். இப்போ எனக்கு இங்கே ஒரு கரியர் இருக்கு, அதுக்கும் எல்லாத்துக்கும் மேல நீ இருக்க, இதுக்கு மேல இந்த இடத்த விட்டு நான் எதுக்காக போகணும்னு சொல்லிட்டு சொங்கி யோசிக்கிறான். மத்தத பத்தி தேவையில்லாம யோசிக்காத, இது லொகேஷன் சேஞ்ச் மட்டும் தான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, என்னோட கரியர்ல பேக்லாக் எல்லாம் வரவே வராது, அப்படி வந்தாலும் அதுக்கு நீ ரீசன் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொங் சொல்ல ஆரம்பிக்கிறான். ருவாக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா அவன் பேசினத மனசுல யோசிச்சுக்கிறா. சீட் பெல்ட் போடு கிளம்பலாம், இத பத்தி ஃபீல் பண்றதுக்கு ஒன்னும் கிடையாது, நம்ம ஹாப்பியா இருக்க போறோம்னு சொங்கு கிளம்புறான். இங்க அவங்க கார் போறத பாத்துட்டு அவங்க அம்மா அப்பாவும் நல்ல வேலையா ருவாக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்போக்கனான அவன் மனசுக்கு ஏத்த ஒரு பையன் கிடைச்சிட்டான், இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு அவங்க அம்மா அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. பயந்துட்டே இருந்தேன் அப்படின்னு ருவாவும் சொங்கும் கைய கோத்துட்டு அவங்க ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. சொங்கோட அசிஸ்டன்ஸ் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டுறாங்க, உண்மையாவே நடக்குதா, நம்ம சொங்கா இப்படி வரதான்னு. லூமோ தனியா ரூம்ல இருந்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு வரதை பார்த்துட்டு வாய் அடிச்சு போயிட்டு இருக்கான். டே நீங்க பண்றது ஓவரா, கண்ணே இமைக்க முடியாதபடி ஆகுதுடா, போது கொஞ்சம் கம்மியா பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யாரா போயிருக்கா ஷாவ்ஜுன் கேஸ பாக்கிறதுக்கு அப்படின்னு அந்த ஜுன்னு கேஸ பத்தி விசாரிக்க சீனியர் அக்கா இருக்காங்கல்ல, அவங்கதான் போயிருக்காங்கன்னு லூமோ சொல்றான். அங்க ஜுன்னு முன்னாடி அந்த சீனியர் அக்கா தான் போறாங்க. நீங்க ஏன் வந்தீங்க, சொங்குதான் வேணும், எனக்கு சொங்குதான் வரணும்னு சொல்லிட்டு அவன் அழ ஆரம்பிக்கிறான். இங்க பாருப்பா, சொங்குக்கு இங்க லைசன்ஸ் இல்ல, அவரால வர முடியாது, நான் அவனோட சீனியர் தான், உன்னை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ண போறேன், உன் ஃபேமிலி என்ன நம்பி அனுப்பியிருக்காங்க, நீ என்ன நம்ப போறியா இல்லையான்னு கேட்க நம்புறேன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். அந்த அக்காவும் விசாரணை முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ருவாவ நீ உள்ளேயே இருமா, பாதிக்கப்பட்டவங்களையும் கொலை பண்ணப்பட்டவங்களையும் உனக்கு தெரியும், அதெல்லாம் மாட்டிருக்கவங்களையும் தெரியும், சோ நீ கூட இருந்தா தகவல் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த கேஸ்ல இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஜுன்னுக்கு ஆதரவா நம்மளால எந்த ஆதாரத்தையும் கண்டுபிடிக்க முடியாம போயிடும், ரொம்ப கேஸ் ஆபத்தான பாதையை பாக்கி தான் போயிட்டு இருக்கு, ஏதாவது க்ளூ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ரூபா யோசிச்சு பாக்குறா. அன்னைக்கு ஜின்னு கூட கேர்ள் ஃபிரெண்ட் மேல கைய போட அவ தள்ளி விட்டு போனால, ஏதோ உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறா. அத பத்தி அவங்க கிட்ட பேச அவங்களும் இதெல்லாம் நோட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாக்கலாம் அப்படின்னு. அந்த பொண்ணு மேல இந்த ஜுன்னு இருக்கான்ல, அவனோட டிஎன்ஏ ஒண்ணு கிடைச்சிருக்கு. அத பத்தி ஜுன்னு கிட்ட கேக்கும்போது எனக்கும் அவளுக்கும் சண்டை வந்தது. அப்போ என்ன அடிக்கும் போது என் கையை கீறிட்டா. ஆனா நான் அப்படியே கிளம்பி போயிட்டு டீச்சர் கூட டின்னர் சாப்பிடுறதுக்கு போயிட்டேன். அதுக்குள்ள இந்த பொண்ணு கொல்லப்பட்டுட்டான்னு சொல்லிட்டு என்கிட்ட போலீஸ் விசாரணைக்கு வந்தாங்க. இதுதான் நடந்தது, நான் கொலை பண்ணலன்னு சொல்றான். என்ன நடக்க போதோ தெரியல, ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு பேசிட்டு, என்னப்பா சோங் நீ தான் வரணும், அவன் வலுக்கட்டாயமா இருக்கான், இந்த கேஸ்ல என்ன ஜாயின் பண்ணிக்க போறியா? நீ இது வரைய கிரிமினல் கேஸ் எதையும் எடுக்கிறது இல்ல, அது எனக்கு புரியுது. ஆனா நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பயங்கரமா சொங்கு சைலண்ட் ஆயிடுறான். சரி பாக்கலாங்க, கேஸ் ஆரம்பிக்கிட்டோம், நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். ருவா மறுபடியும் கூட வந்துட்டு இருக்கா. கிரிமினல் கேஸே ஒத்துக்க மாட்டேன், நீ இப்ப மறுபடியும் ஜாயின் பண்றேன்னு சொல்லிருக்க, கண்டிப்பா நல்லதுதான் நடக்க போகுதுன்னு ருவா சொல்லிட்டு இருக்கா. அங்க பார்த்தா நம்ம லூமோவை பாக்கிறதுக்கு மிங்கி வந்திருக்கா. கேரியர் நிறைய சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கா. இவ்ளோ பெரிய கேரியரான லூமோ பல்ல காட்டிட்டு இருக்க. அந்த பக்கமா மிங்கி திரும்பி பாத்துட்டா. பின்னாடி சொங்கு ருவாவும் வராங்க. அப்படியே கேஷுவலாரு அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ருவா வந்துட்டு, மிங்கி நீ ஆடி என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, நீ கேஸ் விசாரிக்க வந்தேன்னு தெரியும், அதான் உங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு போலான்னு இந்த கேரியர்ல கட்டிட்டு வந்தேன்டி அப்படின்னு சொல்றா. லூமோ பாக்குறான், எனக்கு வர வேண்டிய எல்லா சாப்பாடும் இப்படி வேஸ்டா போகுது போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். சொங்குக்கும் ருவாக்கும் ஆனா டவுட் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த 4 பேரும் ஒன்னா போய் சாப்பிடலான்னு கேன்டீன்ல உட்காடுறாங்க. உனக்கு பிடிச்ச சாப்பாடா கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தான் ருவா கிட்ட சொல்லியிருக்கா மிங்கி. ஆனா பார்த்தா எல்லாமே நம்ம லூமோக்கு பிடிச்ச சாப்பாடா இருக்கு. சொங்கு பாக்குறான், இதெல்லாம் லூமோக்காகவே பார்த்து பார்த்து கட்டின மாதிரி இருக்கு. ருவாக்கு பிடிச்சது எங்க இருக்குன்னு கேட்க, தோ இந்த டிஷ், இது ருவாக்கு ரொம்ப பிடிக்கும்னு மிங்கி சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறா. சாப்பிட்டு முடிக்க முடிக்க ருவாவும் சொங்கும் ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் 4 பேருமா கிளம்புறாங்க. சொங் ரூபா, நீங்க 2 பேரும் புது ஜோடி, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்றதுக்கு விரும்பவே இல்ல, அதனால நீங்க 2 பேரும் கிளம்புங்க. மிங்கி உன்ன வாமா, போனா போது நான் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு மரியாதையா பேசிட்டு லூமோ அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். அவனும் சரி ஓகே அப்படின்னு மிங்கியும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி எங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.